ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா சோறுரொட்டி கிரேவி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பவுல்ல 1/4 கிலோ அளவுக்கு சோறுரொட்டி எடுத்திருக்கோம் நாங்க. கொதிக்க வச்ச தண்ணியில இந்த சோறுரொட்டியை போட்டு அதுக்கப்புறம் நீங்க க்ளீன் பண்ணீங்கன்னா மேல இருக்க அந்த தின் ஸ்கின்னு நீங்க ஈஸியா எடுக்க முடியும். 2 மினிட்ஸ் சுடு தண்ணியில இதை போட்டுக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி நாங்க குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். பிளேட்ல ஒரு வெங்காயத்தை நீட்டமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்க போறோம். இதை கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு மறுபடியும் லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச சுவரொட்டியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்திலேயே சுவரொட்டி கலர் மாற ஆரம்பிக்கும். 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் எப்பவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதெல்லாம் வதங்கின அப்புறமா 1/2 கிளாஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சு செமி கிரேவி பதத்துக்கு வரட்டும். சுவரொட்டி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி இது மேலே கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஹீமோகுளோபின் லெவல் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சுவரொட்டி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவலை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்தியான சுவரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.